இன்றைக்கு செய்தியின் ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். The angel said to them, do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be to all people. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். Great joy. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்ன சந்தோஷமா? ஆமென். என்ன சந்தோஷமா? கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன். அப்ப சந்தோஷமும் இருக்கிறது. சந்தோஷம்னா கிறிஸ்மஸ் ஒரு புத்தாடை கிடைத்தது. என்ன கிடைத்தது? கிறிஸ்மஸுக்கு ஒரு நல்ல ஆகாரம் கிடைத்தது. இது என்ன சொல்லுங்க? புத்தாடை சந்தோஷம் எவ்வளவு நாள் இருக்கும்? நைட்டு ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், சோத்திரம் நைட்டு கூட்டத்துக்கு வர மடிச்சான். கேட்டா என்னைக்கும் போட்ட ட்ரெஸ் என்னைக்கு போட வேண்டியது இருக்குது. அப்ப நான் கேட்டேன், புதிய ட்ரெஸ் வாங்கி தரலையே அவனுக்கு? வாங்கி தந்தா போட்டு எல்லாம் பழசாயாச்சு. புத்தாடை உடுக்கும் போது ஒரு சந்தோஷம், ஆகாரம் சாப்பிடும் சந்தோஷம். ஆனா தூதர்களால் அறிவிக்கப்பட்டது எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குன செய்தி. அதை தான் இன்னைக்கு சொல்ல போறோம். நீங்களும் அதை சுவிசேஷமா மற்றவர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய மொபைல் போன் மூலமா அவங்க கேட்கட்டும், கிறிஸ்துவை அறியட்டும், அவங்க மிகுந்த சந்தோஷத்தை அறிந்து கொள்ளட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, 25 ஆண்டுகளாக இல்லைன்னா நான் சொன்னது போல கிபி 500ஆம் ஆண்டுக்கு பின்புதான் எல்லா இடத்திலும் கிறிஸ்தவ சபையார் ஒரே நேரத்தில் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாட ஆரம்பித்தார். அதுக்கு முன்பு நம்பவில்லை என்று அல்ல, நம்பினார்கள். ஆனால் சபைகள் மூலமாய் கிபி 500க்கு பிறகுதான் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தி அநேகருக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் மிகுந்த சந்தோஷம் வந்ததா என்று கேட்டால் மிகுந்த சந்தோஷம் வரவே இல்லை. சந்தோஷம் வந்தது, தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. இயேசு பிறந்தார் இறைச்சியும் சோறும், கர்த்தர் பிறந்தார் கறியும் சோறும் அப்படின்னு கிண்டலாக சொல்வதை நான் கேட்டிருக்கேன். நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இயேசு பிறந்தார் இறைச்சியும் சோறும். நான் ஒரு எங்களுடைய குரூப்ல ஒரு வீடியோ வந்தது, ஒரு படம். நிறைய கோழிகள் எல்லாம் ஒவ்வொரு சேர்ல இருக்குது. வட்ட மேசை மாநாடு. ஒவ்வொரு சேர்ல கோழிகள் எல்லாம் உட்கார வச்சிருக்கு. தலைமை கோழி, சின்ன கோழி. எதுக்கு இருக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு ஐடியா போடுறாங்க. 4 நாள் தாண்டி கிறிஸ்மஸ் வர போகுது, நம்ம வெட்ட போறாங்க. அதுக்கு முன்னால கூட்டை விட்டு ஜம்மனு வெளியே போகணும். என்ன ஐடியான்னு சொல்லி எல்லா கோழிகளும் வட்ட மேசை மாநாடு. சில நினைக்கிறாங்க கிறிஸ்மஸ் அப்படின்னு நல்ல இறைச்சி எல்லாம் சாப்பிடலாம், புத்தாடை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், வேதம் சொல்லுகிறது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. நற்செய்தியை குறித்து நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அல்லேலூயா. நற்செய்தி என்ன செய்யுமா? ஹாப்பியா சொல்லுங்களேன். எலும்புகளை புஷ்டியாக்கும். அப்ப நற்செய்திக்கு ஒரு பவர் இருக்கிறது. எவ்வளவு ஆகாரம் சாப்பிட்டும் புஷ்டியாகாத எலும்புகள் ஒரு நல்ல செய்தி வந்தா புஷ்டியாகுமானால், இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்ல செய்தி அவன் இளைத்து போன மக்களை புஷ்டியாக்கும். கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா. ஆகவே இன்னும் பாருங்க, நற்செய்தி நீதிமொழி 25:25 சொல்லுகிறது, ஆமென் ஆமென், தூரத்திலிருந்து வர நற்செய்தி விடாய்த்த ஆத்துமா கிடைக்கிற குளிர்ந்த நீருக்கு சமம். யாராவது டென்ஷன் ஆனா கூல் டவுன் அப்படி சொல்லுவோம். கவனிங்க, குளிர்ந்த நீருக்கு என்ன செய்தி? உண்மையை போயின்னு சொல்லல. ஏன் இந்த அதிகாரிகளை, இந்த பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் ஏசி ரூமில் வச்சிருக்கிறாங்கன்னா,
இந்த கூலி வந்தா அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? சொல்லுங்க. அதிக டென்ஷன் வராது. அதனால தான் அவங்கள ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள உள்ள உட்கார வச்சு ஏசியும் கொடுத்து, அப்படிதானே? எல்லாருக்கும் பதில் சொல்லணும். மேல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நற்செய்தி குளிர்ந்த நீருக்கு சமானம். அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்ட இருதயத்தில் ஒரு குளிமை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நற்செய்தியை கேட்டபோது அப்போஸ்தல காலங்களிலே 5000 பேருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்து விட்டது. 3000 பேருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்து விட்டது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மிகுந்த சந்தோஷம் எந்தெந்த இருதயத்தில் வரலையோ அந்த இருதயத்தில் மிகுந்த சந்தோஷம் கண்டிப்பா வரும். நம்முடைய குடும்பத்தை சார்ந்த யார் யார் உள்ளங்களில் இந்த மிகுந்த சந்தோஷம் வரவில்லையோ, கிறிஸ்தவங்க தான் பாஸ்டர், ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் பாஸ்டர், கிறிஸ்தவ பரம்பரையா கிறிஸ்தவங்க தான் பாஸ்டர் என்று சொன்னாலும் அவன் சந்தோஷம் இருக்கிறது. அப்படித்தானே? பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடந்தா சந்தோஷம், ஒரு புத்திர பாக்கியம் கிடைத்தா சந்தோஷம், அப்படித்தானே? ஒரு வீடு கிடைத்தா சந்தோஷம், பிள்ளை நல்லா படிக்குது, நல்ல வேலை கிடைத்தா சந்தோஷம். இதெல்லாம் தற்காலிகமானது. ஆமென். வேதம் சொல்லுது, மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தது இவைகளுக்காக மட்டுமல்ல, உலகத்தை பெரிய ஆளா மாற்ற என்று மட்டுமல்ல, நித்தியத்துக்கு நம்மை கொண்டு போகும்படியாக. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 2:8-1 சொல்லுது. வாசிங்க. லூக்கா 8:1. தோறும் பிரயாணம் பண்ணி 12 சரி, நல்ல கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நல்லா கை கொடி பாடுவோம் பிள்ளைகளா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் வாழ்க என்று சொல்லும் போது நல்ல கரங்களை உயர்த்தி, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம். எளிமையான எங்களை, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே வாழ்க சொல்லுவோம், உள்ளத்தின் ஆறுதலே, இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. சரி, மிகுந்த சந்தோஷத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவங்க என்ன செய்த போது மிகுந்த சந்தோஷம் வந்தது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கு, அது இம்மைக்குரிய காரியம். ஹல்லேலூயா. புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்ப சாதா சந்தோஷம் உலகத்தில் இருக்குது. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தி. நாளைக்கு கிறிஸ்பிரபு பண்டிகை, இறைச்சி வாங்க காசு இல்லை, அரிசி இல்லைன்னா சிரிச்சுட்டே இருப்போமா? என்ன செய்வோம்? ஒரு வித துக்கம் வரும், அப்படிதானே? பட்டாடை வாங்க, புத்தாடை வாங்க
காசு இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்க. அந்த நிலை இன்றைக்கு கிருபையா இல்லை, ஆண்டு தந்திருக்கிற எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த சந்தோஷம் வந்தா கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாள் எல்லாரும் இறைச்சி சாப்பிடும் போது வரங்கறி வச்சு சாப்பிட்டாலும் இந்த சந்தோஷம் மாறாது. நான் சொன்ன எத்தனை புரிஞ்சுது? புரிஞ்ச மட்டும் நல்லா கையை உயர்த்தி வரல சொல்லுங்க பார்ப்போம். ஆனா சந்தோஷம் என்பது இவைகள் எல்லாம் இல்லாவிட்டால் நம்மை வெற்றி போயிடும். ஆனா மிகுந்த சந்தோஷம் என்பது பரிசுத்த ஆவியினால் வருகிற சந்தோஷம். சொல்லுகிறது, அவருடைய வஸ்துக்களை பொருட்களை கொள்ளையிட சம்மதிச்சார். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. கவனிங்க, போற இடமெல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க. அடுத்த ஊர்ல போய் அங்க இயேசுவை சொன்னார்கள். அல்லேலூயா. அதனால முதலாவது மிகுந்த சந்தோஷம் ஒரு குடும்பத்தில் வர வேண்டுமானால், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் வர வேண்டுமானால் லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, முதலாவது சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் வரும்னா மனம் திரும்பணும். கைகளை உயர்த்தி. பரலோகத்திலே உண்டாகும் என்று சொல்றேன்னா அப்ப மனம் திரும்பினுக்கு சந்தோஷம் வருமா வராதா? சொல்லுங்க. ஆமா, அங்க வந்த சந்தோஷம் மனம் திரும்ப விதத்துல கண்டிப்பா வரும். பெரிய ரகசியமான செய்தி ஒன்றும் இல்லை. மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சாதாரணமான வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்ன மனம் திரும்புவதை குறித்து, முழுசா திரும்புவது. இப்படி திரும்பினா எல்லாத்தையும் செய்யலாம், பார்க்கலாம். முழுசா திரும்புவது, மனம் திரும்புகிற ஒரு பாவிக்கு, மனம் திரும்புகிற ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கமே அதுதான். அவருக்கு பிரசங்கமே இல்லை, அது அவருடைய டாபிக் எல்லாம். இயேசு கிறிஸ்து பிரசங்கத்துடைய தலைப்பு எல்லாமே முக்கியமான தலைப்பு, மனம் திரும்புங்கள். இன்றைக்கு எல்லாம் இதெல்லாம் கேட்ட செய்தி பாஸ்டர், மனம் திரும்புன்னு சொல்றீங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். அப்பதான் 10 பேர் க்ளோரி அப்படி சொல்லுவாங்க. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அப்படிதான் பிரசங்கம். இயேசு கிறிஸ்து பிரசங்க தலைப்பே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மிகுந்த சந்தோஷம் ஒரு குடும்பத்தில் வர வேண்டுமானால், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில வர வேண்டுமானால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். என்ன திருமணம்? சரீரம் திருமணமா? மனம் என்பது குரங்கா. மனம் என்பது குரங்கா. சில நேரம் நம்ம ஊர்ல காட்டுல ஆகாரம் இல்லாம குரங்கு வந்திருக்கு. பிள்ளைகள் சொல்லுவாங்க, அந்த அவங்க வீட்டுக்கு மேல குரங்கு, அடுத்து தென்னை மரத்துல குரங்கு, அந்த அடுத்த வீட்டுல குரங்கு. அந்த குரங்கு என்ன செய்யும் தெரியுமா? சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்டெடி மைண்டே கிடையாது. குரங்கு தாவிக்கொண்டே இருக்கும். மனம் என்பது குரங்கு. இந்த மனம் கர்த்தருக்கு நேராக திரும்பணும். அல்லேலூயா. பாஸ்டர், இது புறஜாதிகளுக்குள்ள பிரசங்கம். அல்லேலூயா. மனம் திரும்பின ஒரு மனுஷன், ஆமென், கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை எல்லாம் டோட்டலா வெறுப்பான். அதை வெறுக்க முடியாட்டா கண்ணீர் விட்டு அழுவான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென். மிகுந்த சந்தோஷம் உண்டாக ஒரு நல்ல வழி, பிள்ளைகள் கவனிங்க, மனம் திரும்பணும். எப்படி திரும்பணுமா? ஆமென், மனம் திரும்பணும். எசேக்கியேல் 18:32 சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்படின்னா என்ன? ஆண்டவர் இயேசுவை அறியும் முன்பு, சர்ச்சுக்கு வரும் முன்னால சினிமா பார்ப்பது கொள்ள ஆசை. அத்தை, சித்தி, மாமா, தாத்தா சீரியல்லாம் இருக்கா, கொள்ள ஆசை. அதை ஒருக்கா பார்த்தாதான். ஒரு ஊழியர் சொன்னார், தொடருக்கு அந்த சினிமா பார்த்து கொடுத்த சகோதரி
சீரியஸான சீன் வரும்போது அரிசி கழுவிட்டு டிவியை பார்த்து பார்த்து பானைக்குள்ள தட்டாம கீழே கூட தட்டாங்க பாருங்க. பானையை மறந்தாச்சு, தான் சமையல் பண்ணுகிறோம் என்பதையே மறந்தாச்சு. கெட்ட வார்த்தை பேசி கொடுக்கிற சகோதரன் மனம் திரும்பின பின்பு கெட்ட வார்த்தையே பேசல. அதான் மனம் திரும்புதல். கைகளை உயர்த்துறால இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப மனம் திரும்பினால் அந்த குடும்பத்திலே மிகுந்த சந்தோஷம் வரும். அப்படி திரும்பலன்னா சந்தோஷம் தான் இருக்கும். இறைச்சி சந்தோஷம், ட்ரெஸ் சந்தோஷம், பிள்ளை கல்யாணம், இது சந்தோஷம் தான். வீடு கிடைச்சி, வாகனம் கிடைச்சி, இதெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கும் சொல்லுங்க? இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. இந்த சந்தோஷம் எல்லாம் இம்மைக்கான சந்தோஷம். இது நமக்கு நான் சொன்னேன், இண்டிகோ விமான அந்த இது ஸ்தாபனம் 2000 ஃப்ளைட் வச்சிருக்கிறாங்களா, அப்படித்தானே? நமக்கு ஒரு பைக்கோ ஒரு காரோ தான் இருக்கு. கவனிங்க. இப்ப சந்தோஷம், சமாதானம், மிகுந்த சமாதானம் வேணும்னா எந்தெந்த பிள்ளை தகச்சுமா இருக்கு கவனிங்க. உங்க உள்ளத்துல, உங்க வீட்டுல மிகுந்த சந்தோஷம் வேணும். சந்தோஷம் இருக்குது, அதோட நம்ம திருப்தியாக கூட மிகுந்த சந்தோஷம். அவன் என்ன இருந்தோ இல்லையோ அந்த சந்தோஷத்தை அழிக்கவே முடியாது. அது வேணும்னா மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபாகம், ஆமென். உபாகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். கையை உயர்த்துக்கு ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். மனம் திரும்போது யார சந்தோஷமா இருப்பா? பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? பிள்ளைகள் படிக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, அங்கே கூட உள்ள பிள்ளை சினிமா பாட்டு பாடு, சும்மா இருக்கும் ஹம்மிங் பண்ணுது வாயில. நீ மனம் திரும்பின பிள்ளையா இருந்தா என்ன செய்வ? சினிமா பாட்டு பாட மாட்ட. ஸ்கூல்ல சொல்றாங்க, இந்த ஸ்கூல் டேக்கு நீ சினிமா பாட்டு பாடுங்க, ஒரு டான்ஸ் போடுங்கன்னு சொல்றாங்க. நீ மனம் திரும்பின பிள்ளையா இருந்தா ஐயோ வேண்டாம் என்று நீ அதை செய்யாம இருந்தா தெய்வம் சந்தோஷப்படுவார். உன் அப்பா அம்மா உண்மையில சந்தோஷப்பட்டா கிறிஸ்துமஸுக்கு 2 ஜோடி ட்ரெஸ் கேட்காமலேயே கிடைக்கும். சந்தோஷப்படுத்தலைன்னா என்கிட்ட பணம் இல்லை, போன வருஷம் போட்டதை போட்டுக்கும். ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது கவனிங்க, இப்படி நான் சொல்லி நிறைய காரியம் இருக்கு, நம்ம டைம் இல்லை. மனம் திரும்பினா கவனிங்க பிள்ளைகள், கவனிங்க, உங்க உள்ளத்துல வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை தருவார். ஒரு தேவ பிள்ளை இல்ல மனம் திரும்பின ஒரு மனுஷன் பாவ வழிகளை, பழைய வழிகளை அவங்க விட்டுட்டா பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்பும் போது என்ன சந்தோஷம்? சொன்னா பாத்தீங்களா, நான் கொடுக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை உலகத்தால் கொடுக்கவும் முடியாது. உலகத்தால் சொல்லுங்க, உலகத்தால் எடுக்கவும் முடியாது. எரேமியா 4:1 சொல்லுகிறது. எரேமியா 4:1 வாசிங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியா உனக்கு திரும்புவதற்கு மனம் இருந்தால், கைகளை உயர்த்துவரல்ல சொல்லுங்க பாப்போம். திரும்புவதற்கு குடிக்கிற நீங்க மனம் திரும்ப, மனம் இருந்தா திரும்பினா போதும். அல்லேலூயா. பாருங்க, கட்டாயம் அல்ல, மனம் இருந்தா திரும்பினா போதும். கைகளை உயர்த்தல சொல்லுங்க பாப்போம். ஏன் அந்த வார்த்தை? மனம் திரும்பாட்டா, குடிக்கிறவங்க குடியை விட்டு மனம் திரும்பாட்டா யாரு கஷ்டம்? குடிக்கிறவங்களும் கஷ்டம், அந்த குடும்பத்தாரும் கஷ்டம். அதுல ஆண்டவருக்கு ஒரு நஷ்டமும் இல்ல. தாறுமாறாய் பாவம் செய்து வாழுகிறவர்கள் மனம் திரும்பாவிட்டால் அவங்களும் கஷ்டம், அவங்க குடும்பத்துக்கும் கஷ்டம். பாலிய பிள்ளை சொல்றேன், நீ மனம் திரும்பாவிட்டால் உலக பிள்ளைகளை போல சினிமா பாட்டுலாம் பாடி ஜாலி அப்படி நீ வாழ்ந்தா ஆண்டவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ஆமே, உனக்கு நஷ்டம், உன்னை சார்ந்த குடும்பத்துக்கு நஷ்டம்.
அதான் பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலே உனக்கு மனம் இருந்தால் திரும்பு. கைகளை உயர்த்தல சொல்லுங்க பார்க்குறேன். யாரும் சினிமா பாட்டு பாடுறப்பல இருக்கிறீங்களா? ஸ்கூலில் உனக்கு மனம் இருந்தால் நீ என்ன செய்ய? திரும்பினா போதும். கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மனம் திரும்பாவிட்டால் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை என்று ஆண்டவருக்கு தெரியும். எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் அழுதாரா. எப்படி? ஏன் அழுதாரா? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியினால் இந்த பட்டணத்தை, இந்த ஆலயத்தை ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்படும் காலம் வரும். மனம் திரும்பாத கீழ்ப்படிய எருசலேமை பார்த்து ஆண்டவர் அழுதார். ஏன் அழுதார் தெரியுமா? இன்னைக்கு நீ மனம் திரும்பல் எருசலேமே, தீர்க்கதரிசியை கல்லறிகிறாய், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த பட்டணத்திற்கு, இந்த ஆலயத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. சத்துருக்கள் வந்து இந்த ஆலயத்தை ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல்லாமல் இடிக்க போறாங்க. இதை பார்த்து இயேசு அழுகிறார். சொல்லுங்க, நீங்க மனம் திரும்பலைன்னா தேவனுக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. தைரியமா சொல்லுங்க, நீங்க மனம் திரும்பலைன்னா ஊழியருக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. நீங்க மனம் திரும்பலைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. யோபு சொல்றார், யோபு நண்பர்கள், நீர் பாவம் செய்தால் ஆண்டவருக்கு நஷ்டம் கிடையாது, உம்மை போன்ற மனிதர்களுக்கு தான் நஷ்டமும் கஷ்டமும். வாசித்திருக்கிறீங்களா? இதில் வாசித்திருக்கிறீங்க? கை வைத்துங்க பார்ப்போம். யோபுவே, நீர் பாவம் செய்தால் தேவனுக்கு, அந்த வசனத்தை எடுக்க முடியுமா? யோபுவே, நீ தப்பு செய்தால், நீ மனம் திரும்ப விடவில்லை என்றால் தேவனுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. யாருக்கு நஷ்டம்? எடுத்தீங்களா பிள்ளைகள்? இல்லையா? சரி, உம்மை போன்ற மனிதர்களுக்கு தான் நஷ்டமும் கஷ்டமும். கையை உயர்த்தி விடல. இல்லையா? நான் சொல்ல எத்தனையே புரிஞ்சுது? புரிஞ்ச மட்டும் வரல சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு அனுபவம். கவனிங்க, தேவ பிள்ளைகளாகி நம்மளை எங்க கொண்டு போட்டாலும் நம்ம தேவ பிள்ளைகள், நம்ம மனம் திரும்பின பிள்ளைகளாக தான் வாழணும். அப்படி வாழ்ந்தா மிகுந்த சந்தோஷம் நம்மள நிலைத்திருக்கும். சரி, இரண்டாவது, மிகுந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள லூக்கா 24:52. லூக்கா 24:52 வாசிங்க. அவர்களை அவர் பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து, சீசர்கள் இயேசு கிறிஸ்து பரமேறி போவதை தரிசிக்கிறார்கள். சரி, நம்முடைய தியான பகுதி என்னன்னா மிகுந்த சந்தோஷம். கையை உயர்த்தி விடலையா? நல்ல கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன சந்தோஷம்? சத்தமா சொல், என்ன சந்தோஷம்? பாருங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணும் போதோ இல்லை ஜெபிக்காமலோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தால் அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். இரண்டாவது, மிகுந்த சந்தோஷம் உண்டாக அவர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யாருடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாகுன்னா ஏசப்பாவை பணிந்து கொள்கிற பிள்ளைகள். பணிந்து கொள்வதை நான் ஆராதனைக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்றேன். அல்லேலூயா. நீங்க வீட்டில் கர்த்தரை பாடுகிறீங்க, நடந்து போகும்போது கர்த்தரை பாடுகிறீங்க, சில வாகனத்தில் போகும்போதே கர்த்தரை பாடுறாங்க. சோத்திரம். இதெல்லாம் கர்த்தரை பணிந்து கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. கையை உயர்த்தி வரல. இல்லையா? நாம் சர்ச்செல்லாம் பாருங்க, சபைக்கு வர்ற பிள்ளைகளுக்கு நான் அன்பாக சொல்ல ஒரு காரியம், உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடந்தா, ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா, அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். இயேசுவை பற்றிய பாடல் தான் அங்கே போடணும். அங்கே சினிமா பாடல் போடக்கூடாது. உங்கள் மொபைல் ஃபோனில் ரிங்கிங் டியூன், சிலருக்கு ஃபோன் அடித்தா சோக பாட்டு பாடுது, சிலருக்கு ஃபோன் அடித்தா தோல்வியான பாடல் பாடுது, சிலருக்கு ஃபோன் அடித்தா விட்டுடாண்டா, முறிச்சாண்டா, வந்தாண்டா, போனாண்டா, அப்படி பாட்டு பாடுது. கவனிங்க, உங்கள் மொபைல் ஃபோனுக்கு யாராவது ஃபோன் பண்ணால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல் பாடட்டும். கையை வைத்து அல்லேலூயா. யாராவது வச்சிருக்கிறீங்களா? சினிமா பாடுறீங்கன்ட்டு யாராவது வச்சிருக்கிறீங்களா? சிலர் தெரியாமல் ஆக்டிவிட்டி ஆயிடும் அதை பாட்டு என்ன செய்யும். அதனால எல்லாவற்றிலும் கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. ரெண்டாவது, யாருடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாங்கன்னா கர்த்தரை பணிந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு. சங்கீதம் 72:11 வாசிங்க. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். அவரை சேவிப்பார்கள். சகல ராஜாக்களும், பக்கத்துல சொல்லுங்க, நம்ம மட்டும் இல்ல, ஒரு நாட்கள் வரப்போகிறது, ராஜாக்கள், சகல ராஜாக்கள் அவரை பணிந்து கொள்ளப் போகிறார்கள். இன்றைக்கு அவரை விரோதிக்கிற ராஜாக்கள் அவரை பணிந்து கொள்ளப் போகிறார்கள். யாரை போல? நேபுகத்நேச்சரை போல. யாரை போல? தரியு ராஜாவை போல. அவரை எல்லாரும் பணிந்து கொள்ளப் போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ரெண்டாவது யாருக்கு? கவனிங்க, இந்த நாவில் ரட்சிக்கப்பட்ட பின்பு சினிமா பாட்டே வரல, அப்படி ஒன்று வரல, சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் இருக்கிறீங்க, கண்டிப்பா சோத்திரம். ரெண்டாவது யாருக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்குன்னா, ஆமென், அவரை பணிந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஆமென். கண்டிப்பா நீங்க ஆண்டவரை தொடர்ந்து பணிந்து கொள்ளுங்க. ஆமா, உங்களுக்கு கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தை தருவார். சங்கீதம் 95:6 வாசிங்க. 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். எப்படி குனியணுமா? பணிந்து. சொல்லுங்க, ஒரு அதிகாரியை கண்டா அப்படிதானே, குனிந்து, அவங்க மூலம் ஏதாவது நம்ம காரியம் நடக்கன்னா அப்படி சொல்லி பணிந்து தாழ்மையோடு செலுப்பிடிப்பான். தாழ்மைக்கு அடையாளமா இப்போ தேவனை நாம் ஆராதிக்கிற நம்ம பணிந்து குனிந்து அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். இதிலே நமக்கு ஒரு மிகுந்த. மூன்றாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 8:8 மூன்றாவது மிகுந்த சந்தோஷம் எப்படி உண்டானது? ஜோமன போறோம். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. கைகளை உயர்த்தி வரல. அல்லேலூயா. நம்ம எதை குறித்து தியானித்துட்டு இருக்கிறோம்? கிறிஸ்து பிறப்பு பண்டிகையில. சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷம். நான் சொன்னேன், சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கு, அது போயிடும். ஆனா மிகுந்த சந்தோஷம் போகாது. அல்லேலூயா. முதல் காரியம், மனம் திரும்பினால் அந்த உள்ளத்திலும் அந்த இல்லத்திலும் மிகுந்த சந்தோஷம். இரண்டாவது, அவர் ஆலயத்திற்கு வந்து பணிந்து கொண்டு, வீட்டிலே பணிந்து கொண்டு எப்பெல்லாம் அவரை ஆராதிக்கிறார்களோ அந்த குடும்பத்திற்கு மிகுந்த சந்தோஷம். இன்னொரு இதில் சொல்லணும், இயேசுவையும் பணிந்து கொண்டு பாகாலையும் பணிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு அல்ல, இயேசுவை மட்டும் பணிந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு. கர்த்தர் தெய்வமானால் 2 காலால குந்தி குந்தி, நம்ம கிந்தி விளையாட்டு உண்டு, அப்படிதானே? எப்படி தூங்குவோம்? 2 நினைவுகளால். ஆமா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, இயேசுவை பணிந்து கொள்வாங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள் பார்த்தா அவங்கள ஆலயத்திலாம் காணும், வெளிவனும் போக மாட்டாங்க. ஆனா பாகாலையும் பணிந்து கொள்வாங்க. அவங்க வீட்டுக்கு, அவங்க குடும்பத்திற்கு மிகுந்த சந்தோஷம் வர வாய்ப்பே இல்லை. பைபிள் அப்படி பொய்யாகி போகும். யாரெல்லாம் கர்த்தரே பணிந்து கொள்கிறார்களோ அவங்க குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் வரும். மூன்றாவது, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அது ஏன் உண்டாயிற்றுன்னா, 6ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். கைகளை உயர்த்தி வரல. அல்லேலூயா. செய்தி வேளையில சிலர் ஜாக்கிரதையா இருக்கவே மாட்டான். ஏதோ பாஸ்ட் அவன் 40 நிமிஷம் சொல்லுவார் அப்படின்னு சொத்துறான், கவனிங்க, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இங்க சொல்லி இருக்குது, மூன்றாவது, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தனிப்பட்ட வாழ்வுக்கு மிகுந்த சந்தோஷம் வேணுமானால் பிலிப்பினால் சொல்லப்பட்டதை ஒரு மடமா கவனிச்சாங்க. பிலிப்பு என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து, பாவத்தை குறித்து என்ன எச்சரிக்கை என்பதை ஒரு மனமா கவனிச்சாங்க. சபையிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கப்படும் போது எந்தெந்த தேவ பிள்ளைகள் தூங்காம கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஒரு மனமா கவனிக்கிறார்களோ அந்த குடும்பத்திற்கு மிகுந்த சமாதானம், சந்தோஷம் கண்டிப்பா வரும். சாத்தான் அதை எடுக்க முடியாது. அதனால இன்னைக்கு செய்தி வேளையில பாஸ்டர் தூக்கம் வருது,
கவனிக்கவே முடியலைன்னா உங்கள் குடும்பத்திற்கு மிகுந்த சந்தோஷம் வராது. காரணம், செய்தி வேளையில் நீங்கள் தூங்குவது, கவனமாக இருப்பது, எங்கேயோ ஞாபகம் வச்சு கொண்டிருப்பது உங்கள் குடும்பத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை இழக்க காரணமாக இருக்கலாம். பிலிப்பினால் சொல்லப்பட்டதை எப்படி கவனிச்சாங்களா? சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஒரு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிள்ளை வந்து காதில் பேச, அம்மா மீன் குட்டி எங்கே இருக்குது? அப்போ என்ன செய்விய? அவங்கள்ட்ட பேசணும். முக்கியமான ஆள் என்ன செய்விய? ரெண்டாவது முறை வந்தால் முறுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா பேசுறது ரொம்ப முக்கியமானவங்க, அவங்கள்ட்ட பேசணும். தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் வேணாம். செய்திகளை கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலம் கர்த்தர் கொடுக்கும்போது ஒருமனப்பட்டு கவனிக்கணும். கையை உயர்த்தி வரலையா? செய்தி வேலை போன ஞாயிற்றுக்கிழமை தியானித்தோம். தேவனுடைய செய்தி என்பது வானத்தின் மன்னா. அது நமக்கு கிடைக்கக்கூடாத ஒன்று கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே மூன்றாவது, நம்முடைய குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக கர்த்தருடைய வார்த்தை ஒருமனமாக கவனிப்போம். குறிப்பாக நீங்கள் வரும்போதே ஒரு ஜெபம் பண்ணிட்டே வேணும். ஆண்டவர், இன்றைக்கு நீர் என்னோடு பேச வேண்டும். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு தராமல் விடவே மாட்டார் ஆண்டவர். கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். ஆகவே தூக்கம் எனக்கு வரக்கூடாதுப்பா, கவனமாக இருக்கணும். 45 நிமிஷம் செய்தி கொடுத்தாலும் என் காதுகள் திறந்திருக்க வேண்டும் ஆண்டவரே, அதை ஸ்தோத்திரத்தோடு கவனிக்கணும். இதெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் தான், ஆனால் திரும்ப கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட குடும்பத்தில் கண்டிப்பாக மிகுந்த சந்தோஷம் வரும். அதை யாருமே எடுக்க முடியாது. என்னுடைய பிள்ளைகளை கவனிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஐத்தீகு என்கிற ஒரு வாலிபன் எத்தனாம் மத்திய கீழே விழுந்தா? 3ஆம் மத்தியில் இருந்தா. ஜன்னல் ஓரத்தில் இருந்து செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்படி இருந்தால் ஏதாவது கிடைக்குமா? மிகுந்த சந்தோஷம் வந்தா? சமாதானம் போச்சுதா? மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும் போது ஒரு மனமா கவனிக்காம கனத்திற்கு இடம் கொடுப்பது நமக்கு ஆபத்து. கனத்திரின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இன்னொருத்தனை பாருங்க, பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவன் அந்த வசனத்தை அப்படியே கவனித்து கொண்டிருக்கிறான். பவுலோடு கர்த்தர் பேசுகிறார். ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு இருக்கிறது சொல்லி அவன் கால் பலவீனப்பட்டவர், ஐனையாவே கர்த்தர் உன்னை குணமாக்குறான். அப்படி எழும்பிட்டான். செய்திகளை கர்த்தர் கொடுக்கும்போது பிலிப்பி அந்த பட்டணத்து ஜனங்களை போல, பிலிப்பி பிரசவிப்பதை கவனமாக கெட்டது போல நீங்க ஒரு மனமா கேட்டாலே ஒவ்வொரு கூட்டமும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மூன்றாவது சாதாரணமான காரியம்தான், செய்திகளை கர்த்தர் நமக்கு தரும்போது பிலிப்பி மூலம் சொல்லப்பட்டவைகளை ஒரு மனமா கவனிச்சாங்க. அவங்க வாழ்க்கையில் அந்த பட்டணத்தில் என்ன சந்தோஷமா? கிறிஸ்தவ பட்டணமா? அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றதை கேட்டதுனால நிறைய வியாதிகள் குணமானது. அநேகர்கள் இந்த அசுத்த ஆவிகள் அவங்கள விட்டு ஓடிட்டு. ஒரு சின்ன சீதா கேட்டிருக்கிறோம். முதலாவது மிகுந்த சந்தோஷம் உண்டாக என்ன சொன்னேன்? மனம் திரும்பணும். பாஸ்டர், கிறிஸ்துமஸ் பண்டிகையில் இப்படி பேசுறீங்களே, அப்படி அல்ல. நிறைய கிறிஸ்தவங்க மனம் திரும்பணும். கள்ளத்தனமா மனம் திரும்பி இருக்கிற மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஆண்டவரை படிந்து கொள்ளணும், வேற யாரையும். மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு மனமா கேட்கணும். நம்ம குடும்பத்தில், இல்லத்தில், பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன். நம்ம செய்திகளை கொடுக்கும்போது நீங்கள் பெரியவங்களை போல அந்த வார்த்தைகளை கேட்கணும். அப்படி தானே? ஒரு நாள் காலமே 9 மணிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஸ்கூலில் என்ன செய்கிறீங்க? கேட்குறீங்களா? சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸு கவனிக்கிறீங்களா? கவனிச்சா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் படித்தா போதும். சபையில் வரும்போதும் நம்ம தமிழில் தான் நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரிகிற தமிழில் நீங்கள் அதை கவனிக்கணும். இது எனக்கு வார்த்தை தந்திருக்கிறார். நீங்கள் அப்படி கேட்பீங்க, உங்கள் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் தான். எழுந்திருப்போமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நின்று கர்த்தரை துதிக்க போகிறோம். நாம் ஜெபிக்க